என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே பகுதி 36. உன்கிட்ட இருந்து என் கண்ணை அங்க இங்க நகர்த்தவே விடல நீ. காதலும் ஒரு கட்டத்துல மோகத்துல கலந்துதான் ஆகணும்னு நினைச்சேன். என்னோடங்கிற நினைப்பை உன்கிட்ட நிறைய வம்பு பண்ண தூண்டியது. உன்னை அப்பப்ப டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அத்தனை பேர் இருந்தும் கூட மகின்னு ஒருத்தி என் பக்கத்துல வந்துட்டா வேற எந்த நினைப்புமே இல்லாம இருந்தேன். யூ ஜஸ்ட் ஹிப்னோடைஸ் மீ. கண்டிப்பா சொல்றேன் மகி. எத்தனை குழந்தைங்க பெத்துக்கிட்டாலும் எல்லாமே உன்ன மாதிரி தான் பிறக்கணும். அழகா கியூட்டா என்ன குடும்பத்தை தாண்டி எதையுமே யோசிக்க வைக்க கூடாது. உங்களையே தான் சுத்தி சுத்தி வரணும் என்று கூறி சிரிக்க அவள் இன்னுமாய் அவனை இறுக்கிக் கொண்டாள் தன்னிடத்தில். ராம், நம்ம குழந்தை பெத்துக்கலாமா? அதிர்ச்சியா ஒரு பார்வை அவனிடத்தில். சற்று நிதானித்தவன், என்ன குட்டிமா அவசரம்? இப்பதானே மேரேஜ் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் ஆவது லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இதை பத்தியெல்லாம் யோசிக்கலாம். பிடி கொடுக்காமல் பேசினான். எனக்கு குணமாகட்டும்னு வெயிட் பண்றீங்களாரா? ஏய் லூசு, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ நிஜமாவே நமக்காகத்தான் சொல்றேன். இல்ல, நீங்க எதையும் மனசுல வச்சுதான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் தயங்கியவன், உனக்கு தான் டெலிவரினா பயமாச்சு மகி. அதனாலதான் கொஞ்ச நாள் ஆகாட்டுன்னு சொன்னேன் என்றான் தயக்கமாய். அவன் கண்களையே பார்த்தவள், ஏய் ராம், என்ன இவ்வளோ லவ் பண்றீங்க? உங்களுக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா? லேசாய் அவள் முன்தலையை தட்டியவன், யாரு சொன்னா? எனக்காக யோசிக்கல. என் குட்டிமாவுக்கு பிடிக்காதத நான் பண்ணா அவ கஷ்டப்படுவா. அவ கஷ்டப்பட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனாலதான். சிம்பிள். நானும் கொஞ்சம் செல்ஃபிஷ் தானேம்மா என்று கண்ணடிக்க ஏதோ வேண்டா வெறுப்பாய் தலையசைத்தவள் அதற்கு மேல் ஒன்றும் கூறவில்லை. என்ன மகி, கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, எனக்கு தூக்கம் வருது, வாங்க போலாம். ராமிற்கோ இவளை என்ன பண்றது என்பதாயிருந்தது. அப்போ என்னடானா முடியாதுன்னா இப்ப பெத்துக்கலாம்னு கேக்குறா. ஆண்டவா, ஏண்டா இப்படி படுத்துற என்ன என நொந்து கொண்டான். மறுநாள் ராம் வேலைக்கு கிளம்பும் வரை அனாவசியமாய் ஒரு வார்த்தை பேசவில்லை மகி. கேட்க தோன்றினாலும் ஒன்றும் பேசாமல் விட்டுவிட்டார் ராம். இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தவன் கதவை தட்ட எந்த சத்தமும் இல்லை. மேலும் 2 முறை முயன்று விட்டு தன்னிடத்தில் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்நுழைந்தான். எந்த விளக்கும் எரியாமல் இருட்டாயிருக்க சுவிட்சை ஆன் செய்து நோட்டமிட இரவு உணவு டேபிளில் இருந்தது. அருகிலேயே அவனுடைய இரவு உடையும் வைக்கப்பட்டிருக்க, என்னாச்சு இவளுக்கு? மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டாலோ என ஏதோ சரியில்லையே என்றவாறே அரை கதவை திறக்க உள்பக்கமாய் தாளிட்டு இருந்தது. குட்டிமா, என்ன பண்ற? கதவை தர. மகி, என்னாச்சு, தூங்கிட்டியா? அவள் போனில் அழைக்கலாம் என தன் மொபைலை எடுத்த போது தான் மகியிடம் வந்த குறுஞ்செய்தியை கவனித்தான். வண்டி ஓட்டி கொண்டிருந்தது கவனிக்கவில்லை. என்னவென பார்க்க, ராம், எனக்கு தலைவலி, நான் தூங்க போறேன். உங்ககிட்ட இருக்கிற கீயை வச்சு ஓபன் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு எல்லாமே டேபிள் மேல வச்சிருக்கேன். ஏதோ இடிக்குதே. என்னவோ பிளான் பண்றா. ராம் அடுத்து என்ன வெடிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோ என்றவாறே குளித்து முடித்து இரவு உடை மாற்றி வந்தவன் தானே எடுத்து போட்டு சாப்பிட்டு முடித்து கிச்சனிற்கு சென்று அடுக்கி கொண்டிருக்க பின்னிருந்து அவன் கண்களை மூடினாள் மகி. ஏய் மகி, என்ன பண்ற? தூங்கலையா நீ? எந்த பதிலும் இல்லை அவளிடத்தில். நேராய் அவனை தங்கள் அறை நோக்கி கூட்டி சென்றவள் மெதுவாக தன் கைகளை விடுவித்தாள். கண்களை கசக்கி கண் திறந்தவன் மெய் மறந்து நின்றான். அறை முழுவதும் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருக்க பூக்களின் வாசம், கட்டிலின் மலர்கள் நிறைந்திருந்தது. அவசரமாய் ஏதோ சொல்ல வாயெடுத்து திரும்பியவன் அங்கு பிறந்த நாள் பரிசாய் அளித்த வெண்ணிறப்பட்டில் தலை நிறைய பூவோடு கதவரியில் நாணமும் பயமுமாய் ஒரு பார்வையோடு அவனையே பார்த்திருந்தவளைக் கண்டு வாயடைத்து நின்றான். திருமணத்தன்று கண்ட அதே மிரட்சி அவளிடத்தில். கட்டிலில் கைகளை ஊன்றி அமர்ந்தவன் நிதானமாய் கேட்டான், என்னடி இதெல்லாம்? அதே மௌனம். இன்னும் ஒரு வார்த்தை வாய் திறக்கவில்லை மகி. உன்னதான், ஏதாவது பேசு. சரியான அட்டம் பாரு. இவ்வளோ வேலையை பண்ணிட்டு ஒன்றும் தெரியற மாதிரி நிக்கிறத. நேத்து அவ்வளோ சொல்லியும் நீ இப்படி பண்ணிருக்க. இதுவே நேத்து தான் பிறந்து வந்த மாதிரி நிக்குது. இதுல இவளுக்கு ஒரு குழந்தை வேணுமா? கலிகாலண்டி, ஒழுங்கு மரியாதையா வந்து படுத்து தூங்கு. ஏதாவது சொல்லேண்டி, சொன்னாதானே தெரியும். வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க?
மெதுவாய் அவன் அருகில் வந்தவளை கண்டு அவன் எழுந்து நிற்க, அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் தன் இதழ்களை இணைத்திருந்தாள் அவனிடத்தில். அவன் முகம் எங்கும் முத்தத்தால் நனைக்க இறுக கட்டி கொண்டாள் தன்னவனை. எவ்வளவுதாங்க ராமன் நல்லவராவே நடிக்கிறது. அம்சமா பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரு மட்டும் என்ன சாமியார் அவரை போக ஆசைப்படுவாரு? அத்தனை நேரம் தான் கூறிய அனைத்தையும் மறக்க தன்னவளோடு ஈருடல் ஓருயிராய் கலந்தான் அவளின் ராம். கண் பார்க்கும் திசையெல்லாம் காட்சிகளாய் உன்முகம், வாய் உதிர்க்கும் வார்த்தைகள் எல்லாம் சொற்களாய் உன் பெயர், செவி கேட்கும் இசையெல்லாம் ஸ்வரங்களாய் உன் பேச்சு, கால் போகும் பயணமெல்லாம் பாதைகளாய் உன் அன்பு. மொத்தத்தில் வாழ்க்கையில் எல்லாமுமாய் என்னுள் நிறைந்தவனே, நீயின்றி இவளில்லை இவ்வுலகில், இன்று உன்னோடு உயிர் கலந்தாள் இந்த பெண்ணிலவு. லவ் யூ சோ மச் ராம் என கிசுகிசுத்தாள் அவனின் செவிகளில். அவளை பார்த்தவன் ஏண்டி இப்படி பண்ண இமை தாழ்த்தி கொண்டாள். லவ் யூடி பொண்டாட்டி என இமைகளில் முத்தம் பதிக்க அழகாய் சிரித்தாள். மகி தன்னவனின் மார்பில் சாய்ந்தபடியே, என் மேல கோபமாப்பா? உன்னை என்ன பண்றதுன்னே தெரியலடி. கோபம்லாம் இல்லை, ஆனா நான் தான் காரணம் சொன்னேன்ல நேத்தே. அப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ. இல்லப்பா, என்னால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் எனக்காக பொறுத்துக்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் ஈடு செய்யற மாதிரி என் காதலை சொல்லணும்னு நினைச்சேன். இதை விட அழகா காதலை சொல்லிட முடியுமா? புருஷங்கிற உரிமையை நீங்க எனக்காக விட்டு கொடுத்தீங்க. அதே உரிமையை நல்ல பொண்டாட்டியா நான் உங்ககிட்ட திரும்பி கொடுத்துட்டேன் என்று கூறி அவனை இன்னுமாய் இறுக்கி கொண்டாள். பெண்ணின் மனம் அறிந்து நடக்கும் ஆணும், ஆணின் மனம் நோகாமல் நடக்கும் பெண்ணும் இல்லறத்தில் கணவன் மனைவியாய் இணையும் போது அவ்விடம் அமுதத்தை விட அழகாக இனிமையான ஒன்றாய் மாறிவிடும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. அதிகாலை பொழுது என்றுமே ரம்யமானதுதான். புதிய நாளுக்காக உற்சாகம், ஆனந்தம் அனைத்துமே வாரி வழங்கக்கூடிய சூரியன் உதிக்கத் தோன்றும் அந்த நேரம் சுகமாய் வருடும் தென்றலோடு பறவைகளின் உற்சாக குரலோடு கைகளில் சுவையான சூடான காப்பியும் கிடைத்தால் பூலோகம் சொர்க்கமே நிச்சயம் கண்முன் வரும். எந்தவித பரபரப்பும் இன்றி, வாகனங்களின் இரைச்சலும் இன்றி கவரும் மனத்தில் கவர்ந்த பாடல் ஒலிக்கும் போது அதன் இன்பம் அலாதிபதி. இந்த பொழுது ராம் மகியின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போய் என்று பொறுத்திருந்து பார்த்தது.